ரோஹித் சர்மா சொன்ன விஷயத்தை என்னால நம்பவே முடியலன்னு சஞ்சு சாம்சன் கொளுத்தி போட்டிருக்காரு. இப்ப ரீசெண்டா நடந்த வேர்ல்ட் கப்ல ஒரு பெரிய சம்பவமே நடந்திருக்கு. நானே ஜிம்பாப்வே சீரிஸ்ல இந்தியாவுக்கு என்ன ஆக போகுதுன்னு கவலை கடமா இருக்கேன். இப்ப என்ன பிக் ப்ரோ சஞ்சு புதுசா கிளப்பி விட்டுருக்காரு. 199 ஸ்ட்ரைக் ரேட், 24 சிக்ஸர்ஸ். இது எல்லாத்துக்கும் மேல வேர்ல்ட் கப்ல பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். ஆனா இதுக்கு பண்ண மென்டல் ஸ்ட்ரகிளும் ரோஹித் கிட்ட சஞ்சு சொன்ன நோ விஷயம் தான் இங்க ட்விஸ்ட். விக்கெட் கீப்பர் ஸ்பாட்டுக்கு சம போட்டி ஆச்சுல. ஆமா குட்டி ப்ரோ, ஆன டைம்ல சஞ்சு சாம்சனோட மனசே உடைஞ்சு போயிருக்கு. அவரோட முகமும் கொஞ்சம் கூட சரியில்லை. அப்பதான் ரோஹித் சர்மா சஞ்சு சாம்சன் கிட்ட கவலைப்படாத சஞ்சு, இது ஒரு பெரிய சீரிஸ், ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு எப்ப வேணாலும் திரும்ப வரும்னு சொல்லிருக்காரு. சம்மால் ரோஹித். இதுக்கு சஞ்சு சாம்சன் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு? உண்மையா சொல்லணும்னா ரோஹித் சர்மாவோட வார்த்தையை கொஞ்சம் கூட நம்பல. என்ன மன்னிச்சிருங்க ஹிட்மேன் சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. யோ சஞ்சு, ஹிட்மேன் வார்த்தையா நீ நம்பலையா? உனக்குலாம் கம்பீர் தான் கரெக்ட். குட்டி ப்ரோ, சஞ்சு சாம்சனை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா கிட்ட இருந்து வந்த வார்த்தை அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து வந்திருக்கலாம். ஆனா என்னால அதை அன்னைக்கு பார்க்க முடியல. குறிப்பா 4 to 5 days நான் ரொம்ப டஃப் மூட்ல இருந்தேன். சக்சஸும் இல்ல, பாட்டம்ல வேற இருக்கும். அப்ப ஒரே ஆப்ஷன் மேல மட்டும் தான் போக முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை அண்ணாமலை படத்துல வர வெற்றி நிச்சயம் பாட்டை கேட்டிருப்பாரோ? அவர் என்ன பாட்டை கேட்டாரோ. ஆனா T20 வேர்ல்ட் கப் நடந்துட்டு இருக்கும் போதே நான் எதுக்காக கிரிக்கெட் ஆடுறேன் அப்படின்னு தன்னைத்தானே ரீடிஸ்கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. அப்பதான் அவருக்கு எல்லாமே சரியான இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கு. அவருக்கு நல்ல T20 வேர்ல்ட் கப் அமைஞ்சது இல்ல? ஆமா குட்டி ப்ரோ, 5 இன்னிங்ஸ்ல 321 ரன்ஸ், ஆவரேஜ் 80.25, ஸ்ட்ரைக் ரேட் 199க்கு மேல, 24 சிக்ஸர்களையும் அடிச்சிருக்காரு. ஹிட்மேன் நியூசிலாந்து சீரிஸ்ல சொன்ன விஷயம் சஞ்சுக்கு T20 வேர்ல்ட் கப்ல கை கொடுத்திருக்க பாரு. இதுக்கு தான் காலம் பேசாத காத்திருந்து பதில் சொல்லுன்னு சொல்றாங்களோ. நமக்கு எதுக்கு வம்பு? சோ சஞ்சு சாம்சனுக்கு இந்தியன் T20 டீம்ல நிரந்தரமா இடம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களா? எஸ் ஆர் நோன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.